பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம். குடியரசுத் தலைவர் மாளிகை கலாச்சார மையத்தில் நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள் பங்கேற்கிறார்கள். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் முதலமைச்சர்களும் புறக்கணிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது ஏன் என வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்டில் இல்லை எனவும், இந்த முறை திருவள்ளுவரும் கசந்துவிட்டார் எனவும் ஆதங்கம். மத்திய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையே பழிவாங்கும் பட்ஜெட். சுயநலத்துக்காக நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள போட்டுக்கொண்ட பட்ஜெட் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் நடைபெறும் உங்களோட மேலும் மேலும் தவறுகளை செய்கிறீர்கள், தோல்விகளையே சந்திப்பீர்கள் என பாஜக அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை. கொந்தளிப்பில் இருக்கும் மக்களுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும் எனவும் ஆவேசம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீர் அறிவிப்பு. நிதி ஆயோக்கை கலைத்துவிட்டு திட்டக்குழுவை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தப் போவதாக விளக்கம். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இடையே மோதல் எதிரொலி. நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு. சரியாக கட்சி பணியாற்றாத அதிமுக நிர்வாகிகள் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவார்கள். மாவட்ட நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. இரட்டை இலையை எதிர்த்து நின்றது வருத்தமளிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் OPS வேதனை. இந்தியாவிலேயே சுயேட்சை வேட்பாளருக்கு அதிகபட்ச வாக்குகள் பதிவானது ராமநாதபுரத்தில்தான் என்றும் பேட்டி. அமைச்சர் பொன்முடியின் 14,21,00,000 மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் MP கௌதம சிகாமணி தொடர்புடைய வழக்கில் அதிரடி. வீடு மற்றும் கட்டடங்கள் கட்டுவதற்கு ஆன்லைனில் அனுமதி அளிப்பதற்கு 2 மடங்கு கட்டணமா? வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மறுப்பு. மாநாட்டுக்காக மதுரையில் இடம் கிடைக்காத நிலையில் திருச்சியில் தேர்வு செய்த இடமும் விஜய்க்கு கைகூடுமா? அனுமதி கிடைக்காததால் கோவை, சேலம் போன்ற தமிழகத்தின் மற்ற நகரங்களில் இடம் தேர்வு நடைபெறுவதாக தகவல். தகுதி வாய்ந்த நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே யூடியூபை பார்த்து கள்ள நோட்டு தயாரித்த நபர். கூட்டம் அதிகமுள்ள சந்தைகளில் வயது முதிர்ந்த தாய் தந்தையை அனுப்பி புழக்கத்தில் விட்டது அம்பலம். ஆடி மாத 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு திருநள்ளாறு கோவிலில் குவிந்த பக்தர்கள். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். பாம்பன் புதிய பாலத்தில் 200 டன் எடை கொண்ட தூக்கு பாலம் பொருத்தப்பட்டது. கடலில் பட்டாசு வெடித்து ஊழியர்கள் கொண்டாட்டம். கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு 1.43 லட்சம் கன அடி நீர் திறப்பு. KRS அணையிலிருந்து 1.13 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,20,000 கன அடியாக அதிகரிப்பு. அனைத்து அருவிகளிலும் மூழ்கடித்தபடி வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் ஒகேனக்கல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 93,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 99 அடியாக உயர்வு.
அணையிலிருந்து 14,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மகாராஷ்டிராவில் மும்பை, புனே, தானே நகரங்களில் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு. பஞ்சகங்கா ஆற்றில் வெள்ளம் கரைபுரளும் நிலையில் 6,000 பேர் ரப்பர் படகுகள் மூலம் வெளியேற்றம். சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடங்களில் இன்றும் நாளையும் 55 மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் ரயில்வே பணிமனையில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி நேரில் விசாரணை. தற்போது வரை உயிரிழந்த 30 பேரிடம் குடும்பத்தினரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளதாக தகவல். பெங்களூரு சிறையில் இருந்தபடியே போதைப் பொருள் கடத்தலில் மூளையாக செயல்பட்ட உகாண்டா இளைஞர் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை போலீசார் திட்டம். ஹோசூரில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடித்த வழக்கு. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் கைது. கூட்டாளிகள் 4 பேருக்கு வலைவீச்சு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வீட்டின் கேட்டை தாண்டி குதித்த சிறுத்தை. வெளியான சிசிடிவி காட்சி கிராம மக்கள் அச்சம். மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் கணவன் மனைவி காரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. மகனுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். பிரதமர் மோடி ஆகஸ்ட் 23ஆம் தேதி யுக்ரைன் செல்ல உள்ளதாக தகவல். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் அழைப்பை ஏற்று செல்கிறார். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக களம் காண்கிறார் கமலா ஹாரிஸ். தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கனடாவில் கட்டுக்கடங்காத காட்டு தீயால் பல ஏக்கர் பரப்பளவு எரிந்து சேதம். வனத்தையொட்டிய வீடுகளும் தீயில் கருகிய நிலையில் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரம். முதல் T20 போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் பலப்பரீட்சை. பல்லேக்கலை மைதானத்தில் இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேற்றம். அரையிறுதியில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. IPL 24வது லீக் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி அபார வெற்றி. மதுரை பேந்தர்ஸ் அணியை 30 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது.